ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஒரு சூப்பரான வீடியோ. இதுவரைக்கும் யூடியூப்பில் யாருமே ஒரு பதிவிடாத வித்தியாசமான ஒரு கிராமம், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த இடத்துக்கு போனேன். கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் பயணம் பண்ணி தமிழ்நாட்டில் கூட இந்த ஊருக்கு போகும்போது அதில் ஒரு 5வது ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்குது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான கலாச்சாரம். இப்போ நம்ம வந்து வாழக்கூடிய ஊர்களில் அது சிட்டியாகட்டும் கிராமமாகட்டும் மினிமம் ஒரு 1000, 2000, 3000 அப்படின்னு 5000 10,000 50,000 வரைக்கும் வாடகை கொடுக்கக்கூடிய லக்ஸரி வீட்டிலேருந்து சாதாரண குடிசை வீடு வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு. இந்த வீடியோ மூலமாக தான் அந்த ஊருக்கு இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியேப்பட்ட ஊரை வந்து உங்களுக்கு காட்டுறதுல உண்மையாக ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். அப்படி என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1500க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர் தான். இந்த ஊருடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் வாடகை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு மாத வாடகை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 100 200 வாடகை, அதிகபட்சம் 500 அவ்வளோதான் இந்த ஊரினுடைய வாடகை. நம்ம இது பக்கத்து இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் போய் கேட்குறோம், இந்த மாதிரி வந்து 100 ரூபாய்க்கு வாடகை கொடுக்கக்கூடிய ஒரு ஊர் உங்கள் ஊருக்குள்ளே இருக்காமா அப்படின்னா, அப்படிலாம் இல்லைங்க, அவன் ரீசார்ஜே 200 300 500 ஆகிப்போச்சு, மாதம் வாடகை யாருங்க 100 200 தரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக கேட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, சாப்பாடு ஒரு நேரம் மதியானம் சாப்பாடு பார்த்திங்கன்னா 120 150 180 வரைக்கும் போயிட்டுருக்குது, ஒரு மாதம் வாடகை வந்து 100 ரூபாய்க்கு யாருங்க வீடை கொடுப்பா, என்னங்க நீங்கள் காமெடி பண்ணுறீங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போது எங்களுக்கு வந்து மனசு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் பயணம் பண்ணிவிட்டு அந்த கிராமம் வந்து இல்லையோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி எதுக்கு ஒரு ரவுண்ட் அடிப்போன்ட்டு ட்ரோனை வச்சு நம்ம ஒரு காட்சி எடுக்கிறோம். அந்த காட்சியில் வந்து அந்த பள்ளிவாசல் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஊர் தானே நான் வந்து கேள்விப்பட்ட ஊர், சரி எதுக்கு நம்ம அங்கே போகலான்னு சொல்லி போட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். போய் விசாரித்தா அங்கே இருக்கக்கூடிய அங்கேருந்து கிடச்ச தகவல் மிகவும் நம்ம வந்து ஒரு ஆச்சரியப்பட்டுச்சு. ஒரு சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு வாடகை இருந்தது. இப்போது கொஞ்சம் விலைவாசி உயர்வின் காரணமாக வெறும் 200 வாடகை வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பல நபர்களுக்கு வீடு வந்து இலவசமாகவே வந்து வாடகை இல்லாமையே குடியிருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஊர் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் கிடையாதுங்க, தொடர்ந்து ஒரு 2 அல்லது 3 கிலோமீட்டர் இந்த ஊரை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்பணை மாதிரி ஒரு அணை கட்டியிருக்காங்க. இந்த அணையை இன்னும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பூதமால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அணைன்னு சொல்கிறாங்க. இந்த அணை எப்படி கட்டப்பட்டதுன்னு கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய வரலாறு சொல்லப்படுது. ஒரு பெண்ணுக்காக ஒரு பூதம் ஒரே நாளில் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு டேமை வந்து கெட்டினதாக வந்து சொல்லப்படுது. இது எதனால் எப்படிங்கிற முழு தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை எடுக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சு. வீடியோ பார்க்க உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த வீடியோ நான் ஆரம்பிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து இந்த வீடியோ எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க கமெண்ட்டை படிக்கிறதுக்காக காத்துட்ருக்கேன். இடையில எனக்கு நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் இதோட வந்து பின் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை வந்து மறக்காமல் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இதுக்கு முன்னாடி தென்காசியில் இருக்கக்கூடிய சுந்தரபாண்டியபுரம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துட்டு அங்கிருந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவுக்காக எடுக்கிறதுக்கு நாங்கள் வர்ற வழியில் ஒரு தாத்தா, ஒரு வயசானவர் இந்த மாதிரியான பனங்கிழங்கு வந்து எடுத்து வித்துட்டு இருந்தார். ஆனால் கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக எடுக்கிறத பார்த்ததில்ல. அப்படி வர்ற வழியில் விசாரிக்கும் போது 25 பனங்கிழங்கு அப்படியே வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் அங்கேருந்து பறித்த அந்த பனங்கிழங்கை விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வெறும் 100 ரூபாய்க்கு 25 பனங்கிழங்கை வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புறான்னு பார்க்கும்போது ஐயா வந்து ஒரு வெட்டிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி நொங்கு. நமக்கு நொங்கு வாங்கியிருந்தோம். சரி, இது பனங்கிழங்கு 25 பனங்கிழங்குங்க. நம்ம ஊரில் அப்படி கிடைக்காது. 100 ரூபா வந்து கொடுக்குறாரு ஐயா வந்து அவருடைய இடத்துல. பாருங்க, பின்னாடி ஒரு காலி கிரவுண்ட் இருக்குது. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த நொங்குடைய பழத்தை வந்து அப்படியே புதைச்சி வச்சு அப்புறம் ஐயா இது வந்து நொங்குக்கு வர்றதுக்கு இது அந்த பனங்கிழங்க மாதிரி எத்தனை மாதம் ஆகுங்க? 4 மாதம் ஆகும். ஓகே, 4 மாதம் வந்து அந்த மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சு அப்புறம் வந்து அது வந்து இந்த பனங்கிழங்கு ரேஞ்சில் வரும்போது அதை எடுத்து தனியாக பனங்கிழங்கு தனியாக, அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து வெட்டி எடுத்து அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பூ மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து 50 ரூபா ஒரு பேக்கெட் விற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 எண்ணத்தில் வெட்டினா தான் இவ்வளோ கிடைக்குன்னு நினைக்கிறேன். அதிலிருந்து ஒரு பேக்கெட் இப்போ இது ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். இது நல்லா குண்டு குண்டா இருக்கு. நல்ல
பச்சையா நல்லா இருக்கு. இது இப்பதான் வெட்டி இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. இது நல்ல இனிப்பு. பயங்கரமான இனிப்பா இருக்கு. நல்லா இருக்கு. நொங்கு கூட அவ்வளவு டேஸ்டா இருக்காது. அதோட நல்லா டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிருக்கு. ஹெல்த்தியான ஐட்டம்ஸ். விலை கம்மி இல்ல. சூப்பரா இருக்கு. நொங்கு கூட இவ்வளவு ருசியா இருக்காது போல இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கு. தேங்காய் பூ சாப்பிட்டுருக்கும்ல, இது நொங்கு அதை விட சூப்பரா இருக்கு. பனங்கிழங்கு இருக்கக்கூடிய பூவு பஞ்சு மாதிரி இருக்கு. பஞ்சு சாப்பிட்ற மாதிரி. ஆனா ருசி அல்டிமேட்டா இருக்கு. 50 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்து தான். அதெல்லாம் 3-4 மாசம் வந்து அதை வச்சு எடுத்து. தேங்காய் பூவே உடம்புக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லா சொல்லுவாங்க. இது எதுக்கெல்லாம் நல்லதுன்னு தெரியாது. ஆனா நல்லது. ஆனா சிட்டிக்கு வந்து சிட்டில கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த மாதிரியான கிராம பகுதியில் வரும்போது தான் அதெல்லாம் பார்க்க முடியும், சாப்பிட முடியும். அதனால விடலை, வாங்கிட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட்ட இந்த பனங்கிழங்குல இருக்கக்கூடிய அது நொங்கு, அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல, அதோட பேர் எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய சக்தி என்ன அப்படிங்கிறது சுத்தமாக நமக்கு தெரியல. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் காலையில் டிஃபனாக இதுவே வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அந்த வெறும் ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து ஒரு ரெண்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான கிராமத்தை நோக்கி எங்களது பயணம் தொடர ஆரம்பிச்சது. அந்த கிராமத்தை நோக்கி எங்கள் பயணத்தை மேற்கொண்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் மீன் பிடிக்க போயிட்டு இருந்தாங்க. சரி, இவங்கள்ட்ட விசாரிப்போமே அப்படின்னு விசாரிக்கும் போது, அண்ணே எங்கள் கூட வாங்கினேன், உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன்னு சொல்லி ஒரு செக் டேம் கூப்பிட்டு வந்தாங்க. இதுதான் அந்த பூதத்தால் கட்டப்பட்ட டேம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லக்கூடிய ஒரு சில தகவல் நம்மளை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. அது என்னங்கிறத கேளுங்க. அந்த காலத்துல பூதம் கட்டினது. ஓ, இதுதான் சொல்ல பூதம் கட்டினது வந்து மனுஷன் கட்டல, பூதம் கட்டினது. பூதம் கட்டினது சொல்லுவாங்க. ஆமா, வாங்க நான் காமிக்கிறேன். மனுஷன் தூக்கிக்க முடியாது அந்த அளவு சைஸ். அப்பா, இது நீங்க யோசனை பண்ணீங்க. அடியில பாருங்க, அடியில ஃபுல்லாமே ஆள் தூக்கி வச்சு கிடையாது. இப்போ உள்ள காலம் இந்த மடை போட்டாங்க. ராஜாம காலத்துல அவ வந்து இந்த தாண்டி போக முடியல. அவ நட்டமாணிக்கா தண்ணி பெய்கிட்டு இருக்கு. அந்த அன்னைக்கு அணையப்பட்டான். இதுதான் உண்மை. ஒரே நாள்ல கட்டப்பட்ட அணை அது. ஒரே நாள்ல பூதம் கட்டிச்சு. ஒரு பெண்ணுக்காண்டி கட்டின அணைதான் இது. ஆமா, மத்த காடு கிடையாது. ஒரு பெண்ணுக்காண்டி கட்டினதுதான் அந்த ராஜா வந்து கட்டினாரு. சரி சரி, இப்ப நம்ம நிக்கிற அணை. ஆமா, இது நிக்கிற அணை ஒரு பெண்ணுக்காண்டி. வெள்ளமணை. அதான் புரியுது. இப்போ நீங்கள் இவர் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. ஒரு ராஜா அவங்களுடைய ஒரு பெண்ணுக்காக இந்த ஒரு பூதத்தை வச்சு இந்த இடத்துல ஒரு அணை கட்டினதா இவர் சொன்னார். இவர் மட்டும் தான் அப்படி சொன்னாருன்னு பார்த்தா இவர் கூட வந்த நண்பர்களும் அதே தான் சொன்னாங்க. சரி, இவருடைய பேச்சை மட்டும் நம்பினா சரிப்பட்டு வராது, நம்ம மற்ற நபர்கிட்டையும் கேட்போம். அதுக்கு முன்னாடி இந்த அணைக்கட்டு எப்படி பூதம் கட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் அவங்களுடைய பேச்சு கொடுத்து அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். இந்த அணைப்பகுதியில் இப்போ ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. நீங்கள் அங்கே நல்லா தெளிவாக பார்க்கலாம். மீன்கள் ஆப்போசிட்டில் தண்ணியில் ஏறி ஜம்ப் பண்ணி போகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஒவ்வொரு மீனும் 1/2 கிலோ சைஸில் இருக்கக்கூடிய நிறைய மீன்கள் அங்கே இருக்குது. இவங்க கைகளாலேயே இந்த மீன்களை பிடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துலேயே 4-5 மீனை பெருசாக பிடிச்சிட்டாரு. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. வலைகளை போட்டு தூண்டில் போட்டு மீன்கள் இடத்துல இவங்க கைகளால் மீன் பிடிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் வினோதமாக இருந்துச்சு. கீழே போட்டுங்க, கீழே போட்டுங்க. பார்த்திங்களா, தூண்டில் இல்லாமல் கைகளால் பிடிக்கப்பட்ட மீன். இதை மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன அந்த பூதத்தால் கட்டப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய்க்கு வீடு வாடகை கொடுக்குறிய அந்த கிராமத்துக்கு போனால் தான் இந்த பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் அந்த கிராமத்தை நோக்கி நமது பயணத்தை மீண்டும் தொடர ஆரம்பித்தோம்.
அந்த கிராமத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது கரெக்டாக மணி 12:30 மணி இருக்கும். 12:30 மணிக்கே அங்கே வயல் வேலை செஞ்சுட்டு இருந்த பெண்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் காலையில் 7:30 மணிக்கே வயல் வேலைக்கு வந்துடுறதுனால மதியம் நேரமாக சாப்பிட்ருவாங்க. அப்படியே அங்கேருந்து எங்கள் பயணத்தை மேற்கொண்டு கரெக்டாக அவங்களுடைய ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உங்கள் பேர் என்ன? என் பேர் மகேஷ். உங்கள் ஊரை பற்றி வந்து ஒரு ஆச்சரியமான தகவல் கேள்விப்பட்டேன். உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேம் வந்து பூதத்தால் கட்டப்பட்ட ஒரு டேம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், அது ஒரு பெண்ணுக்காக கட்டப்பட்டதுங்கிறது உண்மைங்களா? அது அதெல்லாம் உண்மைதான், அப்படி தான் சொல்லுவாங்க, முன்னோர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மன்னர் காலத்தில் வந்து இந்த வெள்ளம் வந்து இந்த ஆடு குட்டிலாம் செத்து போகிறதுனால மக்கள்லாம் போய் மன்னர்கிட்ட முறையிடையில் மன்னர் வந்து இங்கே உள்ள இந்த போரில் உள்ள தளபதிலாம் இருப்பாங்கல்ல போர்ப்படியில், அவங்ககிட்ட சொல்லுவாங்க நானே யாராட்டும் கெட்டு தடுப்பணை மாதிரி கெட்டுங்க, அவங்களுக்கு தான் என் பொண்ணை கெட்டி தரேன்னு சொல்லி சொன்னோடனே எல்லாரும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, எல்லாரும் கெட்ட முடியல. உடனே ஒரு பூதம் வந்து ஒரே நாள் நைட்டில் கட்டிடுவோம் தானே. கட்டின உடனே அடுத்து வந்து பொண்ணுக்கு கேட்டு போகல மன்னரோட பொண்ணு வந்து நான் கெட்ட மாட்டேன், பூதத்தெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அணையிலே விழுந்து செத்துருவாங்க. ஓ, அப்படி கட்டப்பட்ட அணை தான் சொல்லுவாங்க. அந்த அணைக்கு அந்த இறந்தாங்கல்ல விழுந்து அந்த கோயிலும் அங்கே இருக்குங்க. ஒரு மரத்துக்கு பக்கத்துல ஒரு கோவில் மாதிரி மருதவள்ளி அம்மன் சொல்லி மருதவள்ளி வேதவள்ளி மறுநாள் போவோம் அப்படின்னு அந்த கோயில் அங்க இருக்கு. 2 பேருன்னா அக்கா தங்கச்சிங்களா? அக்கா தங்கச்சி 2 பேர். 2 பேத்தையுமே கட்டி கொடுக்குறதா சொல்லியிருந்தாரு அவரு மன்னர் வந்து, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் 2 பேருமே வந்து அந்த பூதத்தை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்க அந்த அணையில அந்த கட்டியிருக்கும் பூதம் கட்டின அணையிலே விழுந்து இறந்துட்டாங்க. பொங்கல் முடிஞ்சு மறுநாள் வந்து எல்லாரும் அங்க அந்த கோயில்ல போய் உட்காந்து சாப்பாடுலாம் அங்க இருந்து கொண்டு போய் பொங்கச்சோரை கொண்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க வைப்பாங்க. எல்லாரும் ஃபேமிலியாக போயிட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாயந்தரம் வராங்க. வீடு வந்து இந்த இருக்கக்கூடிய வீடு எல்லாமே 100 ரூபாய்க்கு வந்து வாடகை கொடுக்குறதா சொன்னாங்க. அது எப்படிங்கண்ணா? அது 100 ரூபாய்க்கு இப்போ எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஓட்டு வீடு நம்ம உட்காந்துருக்க வீடு எல்லாமே 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஓ, பின்னாடி பார்த்துருக்குமா அந்த வீடு 100 ரூபா தான், மாச வாடகை 100 ரூபா தான் கொடுப்பாங்க. ஓ, மாச வாடகை இந்த மாதிரி பெரிய வீடுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா வரைக்கும் இருக்கு. இது ட்ரஸ்ட் பில்டிங் புதுசு கட்டிட்டீங்க இதெல்லாம்? இதுதான் 250 ரூபா வாடகை. 250 ரூபா வாடகை ஒரு மாசத்துக்கு. இன்னைய ரேட்டுக்கு கல் ரேட்டு என்ன செங்க ரேட்டு என்ன ரேட்டு 100 ரூபாங்க. அவன் 200 ரூபாய்க்கு சொல்லி என்ன ஈஸியா சொல்லல வேணா இருக்காங்க. உங்க ஊருடைய ஸ்பெஷல் அந்த அணை தான். அந்த அணை இந்த பூதம் சம்பந்தப்பட்ட வரலாறு, அப்புறம் கோவில். அதான் ஸ்பெஷல் கோயில் இருக்கு கல்யாணி. ஓகே, நன்றி மக்களே. அந்த ஊருக்குள்ளே விசாரிக்கும் போது பூதம் கட்டின அந்த டேம் அப்படிங்கிறது உண்மைதாங்கிற மாதிரி அந்த மக்கள் இன்ன வரைக்கும் ஆணித்தரமாக நம்பிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுடைய நம்பிக்கை அப்படின்ட்டு நான் அங்கேருந்து அந்த 100 ரூபாய்க்கு வாடகை கொடுக்கக்கூடிய வீடு எங்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த ஊர் மக்கள் சொல்லியிருப்பாங்க. விளையாட்டுக்கு பேசணும் கூட ஒரு அக்கா வந்து ஏற்றுக்க முடியாமல் அதை எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அங்கே ட்ரோன் விட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த ஊரை பற்றி தெரிஞ்சனால நான் அங்கேருந்து நான் அப்படியே இதுதான் அந்த ஏரியா உள்ளே வர ஆரம்பிச்சோன்னே நிறைய வீடுகள் பழுதடைஞ்சு ரொம்ப வந்து பழைய வீடுகளாக இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சு. இந்த பள்ளிவாசலை பற்றி தான் நம்ம கேள்விப்பட்டு தான் இந்த ஊரில் தான் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் அந்த பள்ளிக்குள்ளே போக ஆரம்பித்தேன். சரி, இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40 வருஷம் 50 வருஷம் பழமையான பல வீடுகள் இருக்குது. பாருங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அரண்மனை மாதிரியான வீடுகள்லாம் நிறைய இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள்கிட்ட விசாரித்தோம். என்னங்க வீடுங்க நிறைய இருக்குது, ஆனால் வந்து எல்லாம் ஆள் இல்லாமல் இருக்குது, நிறைய வீடு இடிஞ்செல்லாம் கிடக்கு, சேதாரமாகி கிடக்கு அப்படின்னு வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருடைய வருமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இலங்கையினுடைய வருமானம் தான் வந்து ஃபுல்லாக அங்கே தான் போய் வருமானத்தை வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து காலப்போக்கில் வந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து அங்கெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னை இந்த மாதிரியான இடங்களில் வந்து இந்த மக்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பகுதியில் அவங்க பிஸ்னஸ் செட் ஆனதுக்குனால இங்கே வந்துட்டு போகக்கூடிய வேலைகள் வந்து ரொம்ப 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 கம்மியாயிருச்சு. சொந்த ஊருங்கிறதுனால விற்காமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே விட்டுட்டு இவங்க வந்து அவங்களுக்கு எந்த இடத்துல வியாபாரம் செட் ஆயிருச்சோ அந்த பகுதியில் போய் செட்டில் ஆனதுனால இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடு வந்து காலியாகவும் இடிஞ்சும் பழுதடைஞ்சும் கிடக்கூடிய நிலைமையாக அந்த ஊரில் இருக்குது. அப்படியே நம்ம சரி அந்த பள்ளியை பார்க்கலான்னு வரும்போது இந்த பள்ளி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100ஆண்டு விழா கொண்டாடி இருக்காங்க 2009 அப்படின்னு இருக்காங்க. 31/1/2009 100ஆண்டு விழா கொண்டாடி இருக்காங்க. 100 வருஷமாக வந்து இந்த பள்ளி ஆகிருக்குன்னு. இப்போ வந்து 2025 எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிங்க, கணக்கு போட்டுங்க. இப்போ நேராக உள்ளே வந்தோடனே இந்த பள்ளியினுடைய ஒரு ஒழு செய்யக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு தண்ணி எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து மோட்ரு போடுவாங்க. மோட்ரு போட்டோன்னா இந்த தண்ணி வந்து இந்த வழியில் கீழே இறங்கி அப்படியே அந்த ஒரு கல் பண்ணி செட் பண்ணி நேராக அதுக்குள்ளே போய் இந்த இடம் வந்து ஃபுல்லாகிடும்.
இங்கே தொழு வரக்கூடியவங்க இங்கே கைகால் மூஞ்செல்லாம் கழுகிட்டு, அதாவது உளுன்னு சொல்லுவாங்க, அதை பண்ணி முடிச்சுட்டு நேராக உள்ளே என்ட்ரி ஆவாங்க. உள்ளே என்ட்ரி ஆகணும்னா பள்ளியினுடைய தோற்றம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நிறைய வந்து பார்த்திங்கன்னா தூண்களை வந்து கட்டி மேலே ஃபுல்லாக பிரம்மாண்டமான கற்களை வச்சு இந்த பள்ளி கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பள்ளி கட்டப்பட்டு 1909 வந்து இந்த பள்ளி கட்டப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளியினுடைய பேர், பின் நம்பரு, எந்த மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு நேரம், தொழுகைக்கான நேரங்களை போட்டு நல்ல ஒரு காத்தோட்டமான ஒரு பகுதி. இந்த ஊரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் பாருங்கள், பேக் சைடு அந்த பள்ளியினுடைய சைடு பகுதியில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கல், எவ்வளோ அழகாக அந்த பாலிஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். ஏதோ அந்த வார்னிஷ் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க, நல்ல ஷைனிங்காக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியில் வந்து நம்ம விசாரிக்கும் போது சொல்கிறாங்க, இந்த ட்ரம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ட்ரம்ஸ் வந்து அடிப்பாங்களாமா. அது வந்து 3 மணிக்கு கரெக்டாக 3:35 வந்து பாங்க சொல்லுவாங்க. தொழுகைக்கு வந்து அழைப்பு கொடுப்பாங்க. அப்போ வந்து இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பள்ளியில் வந்து பாங்க சொல்கிறதா சொல்கிறாங்க. இந்த வழக்கம் இது வரைக்கும் நான் எங்கேயுமே எந்த ஒரு பள்ளிவாசல்லையோ எந்த ஒரு இதுலையும் நான் கேள்விப்பட்டதில்லை. இங்கே ஒரு புதுசாக இருக்குது. இப்படி இஸ்லாத்தில் காட்டித்தராத ஒரு சில விஷயத்தில் அந்த பள்ளியில் பார்த்துட்டு நான் மனசங்கடத்தோட அப்படியே அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு அந்த ஊருக்கு நடந்து போக ஆரம்பித்தேன். அப்போ பார்த்திங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருந்தாங்க அந்த நேரங்களில். ஆண்களை யாரையும் சரியாக பார்க்க முடியல. பல வீடுகள் பூட்டி கிடந்தது. எல்லாருமே வெளியூரில் போய் செட்டில் ஆகிட்டு எல்லா வீடுகளும் இடிஞ்சு போய் ரொம்ப வந்து ஆட்களே இல்லாத ஊர்கள் மாதிரி இருக்குது. ஒரு சில வீடுகளில் ஆட்கள் இருக்காங்க. இந்த மாதிரி திண்ணைகள்லாம் பார்த்து ரொம்ப காலமாச்சு. வாகன வசதி இல்லாத டைம் என்ன பண்ணுவாங்கன்னா நடந்து தான் அதிகமாக போவாங்க. அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே எங்கேயா திண்ணை இருந்ததுன்னா யாரை உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. நம்மள மாதிரி இப்படி நடந்து வருமா ரெஸ்ட் எடுத்துகிட்டு யார்ட்டையும் கேட்க வேண்டியதே இல்லை. ஆனால் இப்போலாம் வீடு வண்டி நிறுத்துறது அப்படிங்கிறதுக்கு இடமே இருக்காது, ரோட்டில் நிறுத்துவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கதவு டோரு வந்து வச்சுருப்பாங்க. கதவு திறந்தாலே நடு ரோட்டில் தான் வந்து டோரை திறக்கிற மாதிரி வீடு கட்டுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் கட்டக்கூடிய வீடுகள்லாம் இந்த மாதிரி திண்ணைகள்லாம் வச்சு வர்றவங்க போகிறவங்க அப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, அதே மாதிரி தண்ணி கொடுப்பாங்க, சாப்பாடே கொடுப்பாங்க. வெளியூருக்காரன்னு தெரிஞ்சால் சாப்பிட்டியாப்பான்னு கேட்டு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு தான் அந்த காலங்கள் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே அழிஞ்சிட்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க அப்படியே இந்த கிராமத்தை முழுசாக பார்த்துடலாம். ராஜபாளைய நாய் நிற்கிது வருங்க. இந்த நாயெல்லாம் வந்து நம்ம ஊர்களில் வந்து விலைக்கு கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் இங்கே லோக்கல் நாய் ராஜபாளைய நாய் எப்படி நிற்கிது வருங்க. அது வந்து வேட்டைக்கு வந்து சிறந்த நாய், வேட்டைக்கு பழகக்கூடிய நாயாக இருக்குது. பா சவுண்ட் விட்டு போகுது. உன் பேர் சையத் அப்பாஸ். இவன் வச்சுதான் இந்த ஊரை வந்து சுற்றி காட்டிட்டு இருக்கான். மூஞ்சி காரணம் வைக்கப்படுறாரு கேமரால. டேய் லேடிஸ் கூட வைக்கப்பட மாட்டாங்களா? மைக்க மாட்டினா ஓடுறான், கேமரா திருப்பி நாங்கள் வருங்க பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க. வாடகை வருங்க. இது ஃபுல்லாகவே தம்பி இதெல்லாம் காட்டிக்கிற அப்படியே. அது அந்த பக்கம் ஒரு 4-5 வீடு இருக்குங்க. எல்லாமே வந்து அப்படி தான் கிடக்கு, டமாலிஸ் ஆகி கிடக்கு. இது ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சுந்தரபாண்டியபுரம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அக்ரஹாரம், அந்த அக்ரஹாரம் சந்து மாதிரி இது ஒரு சந்துக்குள்ளே நிறைய வீடுகள் இருக்குது. எல்லா வீடுகளும் பூட்டி கிடக்கு, பழுதடைஞ்சு கிடக்கு. ஒரு சில வீடுகளில் மட்டும்தான் ஆள் இருக்குது. இப்போ எல்லாமே வெளியூரில் இருக்கிறாங்க. நம்ம கிராம மக்கள் ஃபுல்லாக மெட்ராஸ், ஆமாம், அங்கே திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடில் இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கு, நல்லா இருக்கிறாங்க. வருஷத்தில் ஒரு நாள் இந்த கந்திரி வரும். மெயினாக 30 ஆண்டுல கந்திரி வரும். இந்த ஒலக்குடி பிள்ளையாசில் இருக்கு தர்கா கந்திரி. இப்போ வந்து 10-11 கந்திரி வச்சிருக்காங்க. தர்கா இருக்குங்களா? ஆமாம், தர்கா இருக்கு. தர்கானா அங்கே ஒலக்குடிக்கு இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் போகணும். 7 கிலோமீட்டர் போகணும். அங்கே தர்காவில் கந்திரி வழிபாடு நடக்கும். ஊர் மக்கள் எல்லாம் வருவாங்க. இல்லை ஜெய் நடக்கும். நல்ல செல்வாக்கான இருந்த ஊர் இது. இந்த ஊரும் செழிப்பான ஊர். நம்ம ஊர் மக்கள் தான் எல்லா ஊர்லயும் பறந்து விருந்து கிடக்குறாங்க. சரி சரி. ஆமா. அப்ப ஏன் வந்து இப்போ நிறைய வீடுகள் வந்து இடிஞ்சு போய் பழுதடைஞ்சு கிடக்கு? எல்லாமே அவங்க வச்சிருக்கிறாங்க. வந்து அந்த இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க மக்களுக்கு. ஏழைப்பட்ட மக்கள் இப்ப நம்ம மாதிரி ஏழைப்பட்டவங்க கேட்கறேன்னா அந்த இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க கெட்டி வந்து இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கெட்டி இருக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு இல்லை. வெளியூர்ல நல்ல செல்வாக்குல இருக்கனால அவங்க வந்து மென்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்க வாப்பா அம்மா தலைமுறை அங்க வாழ்ந்த இடம் இங்க இருக்கட்டும்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரி, இப்ப எவ்வளவு மினிமம் வாடகை இருக்கு? மினிமம் வாடகை இப்போ வந்து குறைஞ்சி போனா இப்போ 300 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, அதிகபட்சம் 500 ரூபா வாடகைக்கு போயிட்டு இருக்கு. ஊர்ல நம்ம கிராமத்துல அதிகபட்சம் 500 ரூபா தான்.
கேட்டு இல்லைன்னு சொன்னேன். ரீசார்ஜுக்கே வந்து 250 ரூபா 300 ரூபா போயிட்டு இருக்கு. அதான் எப்படி வந்து அந்த கட்டுப்படியாது அவங்களுக்கு ஹவுஸ் ஓனர்? அவங்களுக்கு ஹவுஸ் ஓனர் கட்டுப்படியாதுன்னு அவங்க வந்து நம்ம ஊர் மக்களை இங்கே வைக்கணும். இந்த ஊரை விட்டு அவங்க வெளியே போகக்கூடாது. நம்ம ஊரில் அவங்க இருக்கணும், தலைக்கட்டாக காட்டணும். ஊரில் ஒரு பள்ளி இருக்கு, அந்த பள்ளி பராமரிப்புக்காண்டி நம்ம மக்கள் நமக்கு இருக்கணும்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டு போறாங்க. அவங்க காசை பெருசா படுத்தல, பரவாயில்ல, அவங்க இருக்கணும்னு சொல்லி தான் வைக்கிறாங்க. அந்த வீடு வந்து பழுதடைஞ்சு போகாம இருக்கட்டும், அப்படியே சும்மா இருக்கிறதுக்கு அப்ப அவன் யாராவது வாழ்ந்துட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு 200 ரூபாய்க்கு வாடகை கொடுத்து தராங்க. 200 ரூபாய்க்கு வாடகை ஃப்ரீயாவும் கொடுக்காதான் செய்தாங்க. இருக்கப்பட்டவங்க நல்லா இருக்கப்பட்டவங்க ஃப்ரீயா வாடகை கொடுத்துட்டு போறாங்க. நீங்க வந்து பராமரிப்பு பண்ணா போதும், எங்க வீடு நீங்க நல்ல மாதிரி பாத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி அதை பாரு. முதல்ல இந்த மாதிரி எங்கேயாவது நீ ஊருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம போகக்கூடிய இடங்கள்ல ஒரு 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 வருஷம் தங்குறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 6 மாதம் 3 மாதம் அடுத்த வாடகை ஏற்றிக்கிட்டே கிடக்கக்கூடிய ஊர்களுக்கு மத்தியில் இந்த ஒரு ஊர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா போனேன். அவங்க என்ன சொன்னா அப்படிலாம் கிடைக்குமாங்க, ரீசார்ஜ் 250 ரூபாய் கொடுக்கும்போது எப்படிங்க 100 ரூபாய்க்கு வாடகை கொடுப்பாங்க? அப்படி கிடையாது. ஆமாம், 100 ஹமாம் சோப்பு வந்து எவ்வளோ போட்டுருந்து 36 ரூபா ஹமாம் சோப் போட்டு இருக்குது. 100 ரூபாய்க்கு யாராவது சோப் வீடு வாடகை கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து நாங்கள் கலாய்ச்சி பேசிட்டு வந்தோம். ஆனா உண்மையாவே வந்து 100 ரூபாய்க்கு வாடகை கிராமத்தில் கொடுத்தது. இப்போ வந்து 200 ரூபா 200 300 தான். 300 அது இல்லாம ஃப்ரீயாவும் வந்து இருக்காங்க. ஆமா, அவங்க எல்லாமே சென்னையில இருக்கிறாங்க. இங்க பராமரிச்சுக்கணும். இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த கந்திரி விழாக்கு வருவாங்க. கந்திரி விழாக்கு வரும்போது அவங்க வந்து இருந்துக்குவாங்க. அவங்க நம்ம அண்ணன் தம்பியா பழகி நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நம்ம ஊர்ல வந்து நாங்க வந்து யாருமே வேற்றுமையா பார்க்க. கந்தூரில என்ன பண்ணுவீங்க? கந்தூரில வந்து இங்க ஒரு மதியம் வந்து பள்ளி இருக்கு. இதுல கொடி எடுத்து நார்மலா கொடி எடுத்து அங்கே போய் கட்டுவோம். ஒலக்குடி பள்ளிவாசல் இருக்குது, ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே கொண்டு ஒலக்குடி பள்ளிவாசல் கட்டுவோம். அதனால் நேர்ச்சியை கொடுப்போம். நேர்ச்சி கந்திரி வரி வச்சு நேர்ச்சி சாப்பாடு எல்லாத்தையும் கொடுப்போம். எல்லா ஜாதிகளும் நம்ம சாப்பாடு கொடுப்போம். சரி, அது இல்லாமல் அந்த அதில் வந்து தர்கா வழிபாடு இருக்காங்க. போய் அங்கே என்ன பண்ணுவாங்க? தர்கா வழிபாடு அவங்க தான். இல்லை, எனக்கு என்ன, நான் இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு இறை கொள்கை, இறைவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் தர்கால போய் வந்து அங்க இந்த மாதிரியான இஸ்லாம் காட்டித்தராத ஒரு விஷயம்லாம் செய்ய காரணம் என்ன? அது மக்கள் ஆரம்ப காலத்திலேருந்து அப்படி செய்யறாங்க. அவங்க வந்து அந்த வழிபாடுல அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா தவறு தானே அது தவறு தான், மக்கள் புரியணும்ல. நீங்க போவீங்களா அதுக்கெல்லாம்? நாங்களாம் போக மாட்டோம். அது ஒரு சில பேர் போவாங்க. நம்ம அந்த கொள்கை இல்லை. பரவாயில்ல மாஸ்டர், அவங்க கொள்கையில் இருக்கிறதால போவாங்க. அதே மாதிரி ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி, இந்த பள்ளிவாசல்ல வந்து ட்ரம்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பள்ளியில யாரும் இல்லை, அதனால வந்து இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கறேன். அந்த ட்ரம்ஸ் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாங் சொல்றதா வந்து ஒரு தகவல். ஆனா இஸ்லாம் வந்து ரசூல்லா என்ன பண்றாங்கன்னா தொழுகை வந்து கட்டாயம் ஆனதுக்கு அப்புறம் மக்களை வந்து தொழுகைக்கு அழைக்கிறதுக்காக எப்படி தொழுகைக்கு வந்து அழைக்கலாம் சொல்லி போட்டு சகாபாக்கள் உட்காந்து கேட்கும்போது அப்ப வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. அதுல வந்து ஒருத்தவங்க சொல்ல சங்கு வச்சு ஊதுவோம், அப்ப எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னா இது யூதர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய செயல்பாடு, அதை நம்ம அது வந்து வேண்டாம் அப்படிங்க. அப்ப பெல்ல வச்சு அடிப்போம், பெல்ல வந்து கிறிஸ்டின் வந்து பயன்படுத்துறது, அதனால நம்ம அதையும் பயன்படுத்தக்கூடாது, நம்ம வித்தியாசமா வந்து பண்ணுவோம் சொல்லுவோம். அந்த பாங் சொல்ற முறையை வந்து பிலால் வந்து பாங் சொல்லி வச்சாங்க. அது உலகம் ஃபுல்லாவே அப்படித்தான் இருக்கு. ஆனா ஏன் இந்த பள்ளிவாசல மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாங் சொல்லப்படுது? ட்ரம்ஸ் அடிச்சோடனே வாங்க சொல்ல போறாங்கன்னு ஒரு அடையாளம் மக்களுக்கு தெரியப்படுறதுக்காண்டி ட்ரம்ஸ் அடிச்சுட்டு வாங்க சொல்ல. ஆனா இது இஸ்லாம் காட்டி தராத ஒண்ணுதானே? அது இது வந்து மூதாதி காலத்திலயும் இருக்கு, ஆரம்பத்திலே இருக்கு. இல்ல ஆரம்பத்திலேனா எல்லா பள்ளியிலுமே இருக்கு. நம்ம கிராம சைடுல நிறைய பள்ளிகள் இருக்கு. இப்போதான் அது வந்து இல்லாம போகுது. ஆரம்பத்தில் உள்ள பள்ளிகள்லாம் போனவங்க நீங்க நிறைய பள்ளியில பார்க்கலாம். எங்கெங்க நம்ம இப்போ சந்தைப்பட்டை போனால் அங்கேயே இருக்குது, பக்கத்து கிராமம் அங்கே இருக்குது. அது நிறைய கிராமம் நமக்கு தெரியும். பக்கத்தில் கிராமங்கள்லாம் போனவங்களா அந்த பக்கம் எல்லாமே இந்த ட்ரம்ஸ் இருக்குதான். ஆனால் இது வரைக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் ஊரில் தான் இந்த பள்ளியை இப்படி ட்ரம்ஸை பார்க்குறேன். நீங்கள் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய பல முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கீழக்கரையாகட்டும் மற்ற பள்ளிகளில் போகணும் கூட அந்த மாதிரி இல்லை. நான் என்ன சொன்னா, நபிகள் நாயகம் வந்து இப்படித்தான் இஸ்லாம் இருக்கணும், இப்படித்தான் எல்லாமே தொழுகையிலிருந்து ஒரு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் காட்டி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இது வந்து காட்டித்தராத ஒரு வழிமுறை மாதிரி தான் இருக்கு. ஆனால் வந்து முன்னோர்கள் பயன்படுத்துறாங்க நீங்க சொல்றீங்க, ஆனால் இது இஸ்லாம் சொன்னது இல்லை. அது அதையே இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. முன்னொரு காலத்துல இருந்து அந்தனால அப்படியே பயன்படுத்தி வராங்க. உதாரணத்துக்கு தர்காவோட சீசன் எடுத்துக்கலாம். அது எப்படி வந்து முன்னோர்கள் வந்து கடைபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி இதுவும் கடைபிடிக்கிறாங்க அப்படி சொல்லிக்கலாமா? சாதாக்கள் அந்த மாதிரி வந்தனால அவங்க அந்த இதுல பல வராங்க, அவங்க கடைபிடிச்சு வராங்க. உங்க பேரு? என்னோட பேர் சையத் அப்துல் கரீம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போம். களியாவூர் தெரியல? களியாவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிராமத்துக்கு வந்தோம். நம்ம வந்து செய்து போய் பார்த்து பேசணும். இவர் வந்து பல விஷயத்த சுவாரஸ்யமான தகவல் சொன்னாரு. இந்த ஊர்ல இன்ன வரைக்குமே 200 ரூபாய் வாடகைக்கு வீடு வேணுமா, நீங்க கஷ்டப்பட்டு கண்ட இடத்துக்குலாம் போறீங்கன்னா 2000, 3000, 5000, 10,000க்கு மேல வாடகை கொடுத்துருக்காங்க.
அது ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வெறும் 200 ரூபாய்க்கு அதே மட்டும் ஃப்ரீயாகவே வீடு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும், ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஊரை பற்றி, அதே மாதிரி நூற்றாண்டுகள் பழமையான அந்த பள்ளியை பற்றி, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தை பற்றியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஊரினுடைய ஒரு அழகான காட்சி நம்ம பார்த்துட்டு அப்படியே இந்த ஊர்ல இருந்து விடைபெறக்கூடிய நேரம் வந்துருச்சு. வாங்க அந்த ஊர் அப்படியே பார்த்து ரசிக்கலாம். ஓகே மக்களே, செட்டிநாடு ஸ்டைலில் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளில் பல பிரம்மாண்டமான வீடுகள் இன்னும் பூட்டி வைக்கப்பட்டே இருக்குது. இன்னும் நிறைய நல்ல உள்ளம் கொண்ட மக்கள் அந்த மாதிரி வீடுகள் பூட்டி இருந்து என்ன பயன் இருக்குது, ஏதாவது மக்கள் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி 100 ரூபா 200 ரூபான்னு இல்லாதப்பட்ட மக்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்திங்கன்னா பல பேர் வந்து இலவசமாக நீங்கள் வீட்டில் தங்கிக்கிங்க, என்னோட வீட்டை மட்டும் நீங்கள் பராமரித்தா போதும்னு சொல்லி பல பேர் இப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஊர் எனக்கு வந்து ஞாபகத்தில் வந்து மறக்காத ஒரு நினைவு வந்து இந்த ஊர் வந்து ஏற்பட்டுருச்சு. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஊரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப 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 வித்தியாசமாக ஃபஸ்ட் டைம் இதை நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். உண்மையாக ஆரம்பத்தில் போய் இந்த சொல்கிறேன், இப்போ நாங்கள் உண்மையில கண்டென்ட் உருவாக்குனா காசு கொடுத்ததால கத்த வச்சிருப்போம்னு நினச்சோம். அந்த ஹமம் சோப்பே 48 ரூபா சோப்பு 36 ரூபா போட்டிருக்கான். இது எப்படா 100 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும் பார்த்தா. அவர் வந்து அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப அந்த தமிழ் செல்வன் அவருன்னு சொன்னார், ஃப்ரைட் ரைஸே 140 ரூபா 150 ரூபா வருதுங்க, எப்படி வாடகை எப்படி தருவாங்க. இன்னொன்று அவங்களுக்கே தெரியல, பக்கத்துல இந்த ஊருக்கு பக்கத்தில் அந்த ஊர் இருக்குது. இப்போ பக்கத்தோட கிட்டத்தட்ட ஒரு 4-5 தெரு தள்ளி தான் அவங்க ஊரே இருக்குது. அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் உண்மைதாங்க, நம்ம வீடியோக்கெல்லாம் போய் சொல்ல, இந்த ஊரில் இப்போவும் 200 ரூபாய்க்கு வாடகைக்கு வந்து வீடு இருக்குது, 500 ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு இருக்குது, ஃப்ரீயாகவே வந்து வீடு வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்க. பல வீடுகள் இடிஞ்சு சேதாரம் அடைஞ்சாலுமே அப்படி தான் இருக்குது. வீடு தம்பி வரியா நான் போட்டோமா அப்படியா அப்படித்தான் இருக்குது. இதுதான் இந்த ஊரினுடைய இன்னொரு சிறப்பம்சம். எனக்கு வந்து 450 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டு சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டுமே வீடியோ கிடைக்காதோ அப்படின்ட்டு இருந்தேன். நீ வந்து அவர் சொல்லும்போது எப்படி ஆச்சரியப்பட்டியா? 300 அப்படிங்கிற மாதிரி வீடு பழைய காலத்து வீடு அவங்க வந்து அப்படியே பாதுகாக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த வீடு பின்ன 300 ரூபாய்க்கு வாடகை கொடுக்காம இடிஞ்சு போய் பழுதடைஞ்சு கிடக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம பழங்காலத்தில் கட்டின வீடை விட சார் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக கட்டுறதை விட இந்த பழைய வீடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உண்மையாகவே அந்த அளவுக்கு பாருங்கள், ஒவ்வொரு கல்லெல்லாம் வச்சுருக்கு பாருங்க, எப்படியாப்பட்ட கல்லுகளாக வச்சு. இந்த கல் இவ்வளோ பெருசு இருக்குது, இதுவே மனுஷன் கட்டினதாம்மா. அங்கே இந்த இது அணையில் பார்த்தீங்கன்னா பாதி தான் இதை விட சின்னது இருக்குது, கேட்டால் பூதம் கட்டினதுங்கிறாங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய களியாவூர். இந்த ஊரில் தான் அந்த வித்தியாசமான வெறும் 100லேருந்து 200 ரூபா 500 ரூபா வரைக்கும் அதிகபட்ச வாடகை இருக்கக்கூடிய இந்த ஒரு கிராமத்தை பற்றி பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லாமல் இந்த பூதத்தால் கட்டப்பட்ட ஒரு டேம் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்களால் நம்பப்படக்கூடிய அந்த ஒரு டேமை பற்றியும் பார்த்துருப்போம். இன்னும் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இந்த ஊரை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி நம்ம அடுத்த ஒரு கிராமத்தை தேடி நமது பயணம் தொடருது. வித்தியாசமான கிராமங்கள், வித்தியாசமான பழக்க வழக்கங்களை தேடி நமது பயணம் தொடருது. உங்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது வித்தியாசமான ஊர்களை பற்றி, வித்தியாசமான கிராமங்கள், கலாச்சாரங்களை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் மறக்காமல் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, பை பாய்.